என் பேர் ராகுல். மிடில் கிளாஸ் பையன். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்டேட் லெவல் அத்லெட்டிக் மீட்டில் வின் பண்ணுறதுக்காக பெருசாக ஒரு ஒர்க் அவுட். ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. இவர் தாங்க எங்கள் கோச். ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு போஸ்டிங் இன்னும் வரல. அது வரையும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு எங்களை ட்ரெயின் பண்ணுறாரு. நம்ம லைஃப்பில் கடங்காரன் கால் பண்ணால் கூட வராத பயம் ஒருத்தர் கால் பண்ணால் மட்டும் வரும் பாருங்கள். நான் இன்னும் 10 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீ வந்தாவா வர கட்டிப்போ. இது வந்துட்டுமா? இப்படி போயிட்டு இருந்த என் லைஃப்பில் சின்னதாக ஒரு கேர்லெஸ் என் லைஃப்பையே திருப்பி போட்டுன்னு எதிர்பார்க்கல. ஹெல்மெட் போட்டிருந்தால் தலையில் எதுவும் அடி இல்லை. பட் காலில் எழுந்து நடக்க ஒரு வாரம் ஆகுன்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில் நெக்ஸ்ட் வீக் மீட்டில் என்னால் கண்டிப்பாக ஓட முடியாதுன்னு என் மனசு சொல்லிச்சு. இதையே நான் ஒரு நாள் கண்டிப்பாக சாதிச்சிடும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அருணா கிட்ட போய் சொன்னேன். சாரி ராகுல், எல்லாம் என்னால் தான். என்னால் 1 இயர்லாம் வெயிட் பண்ண முடியாது. உன் லைஃப்பை நீ பார்த்துக்க, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். ஒரு சராசரி பையன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ 2 விஷயம் போதுங்க. ஒன்று வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம செய்ய போகிற ஆசைப்பட்ட வேலை, இன்னொன்று வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வாழ போகிற ஆசைப்பட்ட பொண்ணு. இது 2ம் எனக்கு இல்லைன்னும் போது எதுக்கடா இந்த லைஃப்னு தோணுச்சு. மன நிம்மதிக்காக கோச்சை பார்க்க போனேன். 1 வருஷம் பின்னாடி போயிட்டுல கோச். ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திறமை இருந்தோம் 3 லட்சம் இருந்தால் தான் போஸ்டிங்னு சொன்னாங்க. அதே சமயம் எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கும் 3 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அப்போது போஸ்டிங்காக 3 லட்சம் கட்டியிருந்தா இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக 3 லட்சம் கட்டியிருந்தான்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போது எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு ஐடியா, இந்த பணத்தை நீ போஸ்டிங்காக எடுத்துக்க, அதுலேருந்து வர சம்பளத்தை என் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். இன்னும் எனக்கு போஸ்டிங்கும் வரல. ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால எங்கள் அப்பாவும் என் கூட இல்லை. நமக்கு வழினா என்னென்னு தெரியும். வழியில் கிடைக்கிற வாய்ப்புடைய வேல்யூவும் என்னென்னு தெரியும். உன்னால் 11 பாயிண்ட்ஸில் ஓட முடியும்னு நம்பினேன்னா நாளைக்காக கிரவுண்டுக்கு வா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உங்கள் வாழ்வும் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். கோச் சொன்ன வார்த்தை எனக்கு தன்னம்பிக்கை தந்துச்சு. வாழ்க்கையில் எல்லோருக்கும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். அப்போ தான் ஏதாவது ஒரு வழி நம்மளை போட்டு தாக்கும். அந்த நிமிஷம், அந்த நொடி நாம் சரியாக எடுக்க வேண்டிய முடிவு, கிடைச்ச வாய்ப்பு பெருசா இல்லை வழி பெருசா? அந்த நிமிஷம், அந்த நொடி நான் பெருசாக நினச்சது கிடைச்ச வாய்ப்பு தான். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சா உயிர் போகிற வழியாக இருந்தாலும் உயிர் போகிற கடைசி நொடி வரைக்கும் கிடைச்ச வாய்ப்புக்காக போராடுவாங்க. லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு சாதிச்சா போதுங்க. இழந்தது நம்மளுக்காக ஏதோ ஒரு வகையில் மணி அடிக்கும். ஹலோ ராகுல்.